தர்கா தரப்புல உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை கேட்டீங்களா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்காக வாதாட வேற யாராவது வக்கீல் வேணுமா? உயிரை காப்பாத்துற டாக்டரும் சரி, உண்மையை காப்பாத்துற வக்கீலும் சரி, காசுல தான் குறியா இருக்காங்க. உலகமே இப்படி காசுல குறியா இருக்கும்போது நான் மட்டும் உண்மை பேசினா வீணா வாய்தான் கேள்வி. எடுபடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் முயற்சி? வைக்கலாம் சார். உன் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மரண தண்டனை. சார், மரணங்கிறது தண்டனை இல்ல சார், அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ நீங்க என்ன விடுதலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, போற வழியில பல்லாவன் பஸ் போரி செத்து போயிட்டேன்னா சாவ கண்டு பயப்படுறவனா இல்ல சார். எனக்கு மரணத்து மேல ஒரு பெரிய மரியாதையே கிடையாது சார். ஜனன மரண கணக்குல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல நான் பிறந்துட்டு தான் இருக்க போறேன். அதனால இப்ப சாக போறத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்ல, இனிமே பிறக்க போறதை நினைச்சு நான் சந்தோஷப்பட போறதும் இல்ல.